கண்டிப்பாக ஷர்மிளா, குறிப்பாக ஜிஎஸ்டி பில் தொடர்பாக அச்சுறுத்தி இவர்களிடம் பிளாக்மெயில் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள், அதாவது இவர்களிடம் லஞ்சம் கேட்பதாக, ஜிஎஸ்டி அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக தொடர்ந்து வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்ட கடைகளை மூடி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் தொடர்பாக இந்த இப்பகுதியில் வைத்திருக்கும் கடை உரிமையாளரும் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார், குறிப்பா நீங்க எதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? என்ன உங்களது கோரிக்கையா இருக்கு? இந்த பகுதியில் வாழ்றவங்க ஜிஎஸ்டி கேட்டு 2 பேர் வராங்க. 2 பேரும் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வராங்க. 4 பேர் ஒரு கடையில் உங்க ஜிஎஸ்டி பில்லை காட்டுன்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டியில் உடனே என்ன பண்றாங்க, அவங்க கடையில் இருக்கிறவங்க போனெல்லாம் எடுத்து உள்ள ஃபர்ஸ்ட் வாங்கி அவங்க அண்டர்டேக்கில் வச்சுக்கிறாங்க. போனெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமா உங்களுக்கு பில்லில் எல்லாம் ஃபால்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க 2 கோடி ரூபாய் கட்டணும் இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2 கோடி ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது சார் சொல்றாங்க. முடியாத எல்லாரும் போய் அவங்க கடைக்காரன் போன எல்லாத்தையும் வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பேரம் பேசுறாங்க. என்ன பேரம் பேசுறாங்கன்னாக்க, நீங்க 2 கோடி ரூபா கொடுங்கன்றாங்க. 2 ரூபா கொடுக்க முடியாது, பார்த்து கேளுங்க சார்ன்றாங்க. பார்த்து கேளும் போது என்ன பண்றாங்க, லாஸ்ட்ல 1.5 கோடி கொடுன்றாங்க. இப்படி சொல்லி ஒரு இடத்துக்கும் 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் இப்படி தொடர்ந்து ஒரு 30-40 நாளா ஒரு 50 பேர்கிட்ட வசூல் பண்ணிருக்காங்க. இந்த 50 பேர்கிட்ட வசூல் பண்ணும்போது வியாபாரி 2 பேர் உள்ள இருக்கும்போது இவங்க 4 பேர், ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. உடனே ஜிஎஸ்டி வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, தனியா மாட்டிக்கிட்ட உடனே எல்லாத்தையும் உள்ள உட்கார வைக்கும் போது பயம் வந்துருது எல்லாத்துக்கும். இந்த பயம் வந்த காரணத்தால் என்ன ஆகுது, அவங்க சரி நாங்கள் ஏன்னா பார்த்து தரோம் சொல்லும் போது 40 லட்சம், 30 லட்சம், 25 லட்சம், 20 லட்சம், 60 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதை வாங்கி என்ன பண்றாங்க, ஒரு கருப்பு காரில் கொண்டு போயிட்டு அவங்களாலேயே விட்டு போய் வைக்க சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாம் இங்கே உட்காரணும். இங்கே உட்காந்துட்டு இந்த பணத்தை அங்கே போய் வச்சதுக்கு பிறகு அந்த கருப்பு காரில் வச்சதுக்கு அப்புறமா இவங்களெல்லாம் இந்த பூனை கையில் கொடுத்துட்டு போறாங்க. இது தொடர்ந்து இந்த பஜார் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பஜார் இதுல வேர்ல்டு லெவலில் இந்த மார்க்கெட்ல அதிகமா பணம் புழங்குற இடம் இந்த சவுகார்பேட்டை ஏரியா தான். இந்த ஏரியாவில் அத்தனை பேர் நகை கடையில இருந்து எல்லா மார்க்கெட், வெள்ளி மார்க்கெட்ல இருந்து இருக்கு. இங்க பணம் நிறைய பொருளை காரணத்தால இது இவங்க குறி வச்சு இந்த இடத்த மட்டும் அட்டாக் பண்றாங்க. ஏன் அட்டாக்னா, உடனே பணம் வாங்கலாம்ல, வேற இடத்துல போனா பணம் வாங்க முடியாது. நீ உட்கார வச்சு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பணம் கொடுப்பான். ஒரே நேரத்தில் அது 10 லட்சமா இருக்கட்டும், 50 லட்சமா இருக்கட்டும், 1 கோடி ஆகட்டும், பெறல்ற இடம் 50 கோடி வரைக்கும். அப்படியாப்பட்ட இடத்துல இவங்க முறையா ஜிஎஸ்டி கட்டுறாங்க. 1-2 தப்பு பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தா கூட அதை திரும்பி அவங்க போட்டு ஆடிட்டர் வச்சு கட்ட போறாங்க. கட்டாத யாரும் ஏமாத்த போறதில்ல. ஒரு இவ்வளவு பாரம்பரியமா வியாபாரம் பண்றவன் எப்படி ஏமாத்த முடியும்? இவங்க என்ன பண்றாங்க, அவங்க பார்த்த உடனே இவங்க பயந்து போய் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒருத்தரா கொடுத்துனே வராங்க. இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த கதை எப்படி கேட்டீங்கன்னா, 2.5 கோடி கேட்டு லாஸ்ட்ல 1.5 கோடியில பேரன் நின்றுட்டு இருக்கான். 1.5 கோடி அவங்ககிட்ட இல்ல, அவன் வெளியே வந்தான். வெளியே வந்தோடனே இதெல்லாம் கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க, ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அசோசியேஷன் மூலியமா நீங்க மீட்டிங் கொடுத்துருக்கோம். அசோசியேஷன் மூலியமா நடவடிக்கை எடுக்கப்படும். இதை இந்த சவுகார்பேட்டை ஏரியாவில் தனி கவனம் செலுத்தி மெயின் ஜிஎஸ்டி வாங்கினா அவங்க கட்ட போறாங்க. அப்படியே ஜிஎஸ்டி வரணும்னா கூட நீங்க கட்ட தவறுனா அவங்க பில்லை செக் பண்ணலாம். போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வரணும். போலீஸோட அவங்கள நாங்கள் வந்துருக்கோம் சொல்லி கார்டை காமிச்சிட்டு இவங்க உட்காந்து உங்க பில்லாம் செக் பண்ணலாம். அது உரிமை இருக்கு. அது தப்பு பண்ணா கேட்கலாம். தப்பு பண்ணாத இடத்துல டெய்லி ஒரு இடத்துல வசூல் பண்ணிட்டே இருந்தா இது தவறு தானே. எப்ப பார்த்தாலும் இதே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 20-30 நாளா கண்டினியூ நடக்குது. இந்த கண்டினியூ நடக்கிறதால தான் ஒரு நாள் திருட மல்லால் மாட்டுவோம்ல, இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு மாட்டின உடனே போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் அசோசியேஷன் மூலியமா மீட்டிங் கொடுக்குறாங்க. மீட்டிங் கொடுத்த உடனே இதுக்கு ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் மெயினா இதை ஒரு குறி வைக்கணும் இந்த இடத்த. ஏன்னா அதிகமான ஜிஎஸ்டி கட்டுற இடம் இந்த இடம் தான். ஏன்னா நிறைய பணம் புழக்கமான இடம். இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணா வேற எங்க காப்பாற்ற முடியும்? ஒரு பகுதியை காப்பாற்ற முடியலன்னா நாட்டை எங்க காப்பாற்ற முடியும்? முடியாது, கஷ்டம். இதை தனி கவனம் செலுத்தி கவர்மெண்ட் கம்பல்சரி இது உள்ள ஜிஎஸ்டி வரட்டும், எது கேட்டாலும் போலீஸ் அவன் கார்டோட வரணும். இவன் அடியால கூட்டிட்டு வரான், மிரட்டுறீங்களா? அப்புறம் ரவுடி அவங்களாம். ஜிஎஸ்டி வாங்குறவன் எதுக்கு ஆளை கூட்டு வரணும்? எதுக்கு பயம் உனக்கு? நீ கார்டை காட்டு, அப்ப உன் பிள்ளைலாம் எடுத்துருவாப்பா, குடு, கேளு. அதை விட்டுட்டு நீ பேசாம ஆளுங்களை கூட்டு அவனுக்கு 1000 ரூபாய்க்கு ஆள் வரான், 2000 ஆள் வரான், ஆளுங்களை கூட்டி மேட்டர் தானே. இது தப்பான இடம். குறிப்பா சார், நேற்று நடந்த சம்பவம் தொடர்பா இன்னைக்கு நீங்க கடைகள் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. எதுக்காக இந்த போராட்டம்? என்ன கோரிக்கையை முன்வைக்க விரும்புறீங்க அரசாங்கம்? எனக்கு கடை மூடி இருக்கு, எல்லாரும் மூடிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸ்டீல் பஜார் ஃபுல்லா மூடியாச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். இது ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சாதான் கடை திறப்புன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அசோசியேஷன் போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு மீட்டிங் இருக்குது. அசோசியேஷன் மூலியமா கொடுக்குறாங்க. டோட்டல் அசோசியேஷன் மொத்தமா வந்துட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணும். எல்லா போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் இதுக்கு முடிவு சொல்றேன்னு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கடை திறப்பாங்க. ஓகே, நன்றி சார்.
குறிப்பாக ஷர்மிளா 20 நாட்களுக்கு மேலாக இது போன்ற செயல்கள் ஜிஎஸ்டி அதிகாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல ஜிஎஸ்டி பில் தொடர்பாக அச்சுறுத்தி தங்களிடம் லஞ்சம் கேட்பதாகவும் தொடர்ந்து குற்றங்களை வைத்து வருகிறார்கள். இந்த செயல் ஆனது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஷர்மிளா, தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்து வருகிறார்கள்.